அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, நிக்காஹுக்கு வந்திருக்கிறவங்க மற்றவங்க எல்லோரும் வாங்க, முன்னால் வாங்க, தயவு செய்து வாங்க முன்னால். எல்லாருடைய துவாவும் கிடைக்கணும். இரு தம்பதியினர்களுக்கு துவாவுடைய ஒரு சபை தான். வாங்க, உலமாக்கள் வாங்க, முன்னால் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها خلقا آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அருமையான அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஏன் இந்த மார்க்கம் அற்புதமான மார்க்கம் என்றால், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விடயமும் சடங்கோ சம்பிரதாயமோ இல்லை. இந்த மார்க்கத்திலே உள்ள எல்லா விடயங்களுக்கு பின்னாலும் பல யதார்த்தங்களும் பல உண்மைகளும் பல கைறுகளும் நலவுகளும் மறைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நிக்காஹ் என்பதும் அது ஒரு வணக்கமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தஸவஜல் அப்து ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன். ஒருவர் திருமணம் முடித்து விட்டார் என்றால் தீனில் மார்க்கத்தில் ஷரி பாதியை சம்பூரணப்படுத்தி விட்டார். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி. மீதமுள்ள பாதியில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இஸ்லாத்தில் பாதியுடைய இடத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த நிக்காஹின் மூலமாக உலகத்தில் பல கைறுகள் ஏற்படும். அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க, புள்ள குட்டிகள் கிடைக்கும், துணை தேவைத்தானே அப்படின்னு நினைப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிக்காஹின் மூலமாக எத்தனையோ நலவுகள் நடக்குது, எத்தனையோ பாவங்களிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார். இஸ்லாமிய சந்ததி பெருகுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணி தான் நிக்காஹ். நிக்காஹின் மூலமாகத்தான் நம்முடைய சந்ததிகள் பெருகும். நிக்காஹின் மூலமாக நம்முடைய பார்வைக்கு பாதுகாப்பு, நிக்காஹின் மூலமாக நம்முடைய மர்மஸ்தானத்திற்கு பாதுகாப்பு. அப்ப குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணையும் பார்வையையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும்படி குர்ஆன்ல கூறுகின்றான். ஆண்களுக்கு வேறாக கூறுகின்றான், பெண்களுக்கு வேறாக கூறுகின்றான். குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها. முஃமினான ஆண்களுக்கும் நீங்க சொல்லுங்கள், அவர்களும் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாக்கட்டும். முஃமினான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்கள், வேறையாக அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களும் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி அவர்களும் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். நிக்காஹின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களை யாராவது நிக்காஹுக்குரிய வசதி வாய்ப்பை பெற்றால் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு தொகை, பணம், மகருடைய பணமோ பொருளோ
அதற்கு பின்னால் அவங்க 2 பேரும் வாழ்ற நேரத்தில் அவர்களுடைய உணவு, உடை, தங்குவதற்கு ஏதாவது ஒரு குளிர் சூட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வீடு, சொந்த வீடோ கூலி வீடோ பரவாயில்லை, இந்த வசதியை பெற்றால் திருமணம் முடித்து கொள்ளுங்கள். அது பார்வையை தாழ்த்த உதவி செய்யும், அது அவருடைய தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், திருமணத்தின் மூலமாக பார்வைக்கும் பாதுகாப்பு, மறைவிடத்திற்கும் பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத். நீங்க திருமணம் முடிக்கிற நேரத்தில் எந்த குடும்பத்தில் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்களோ, எந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் அன்பும் இரக்கமும் பாசமும் உள்ள பெண்களாக இருப்பார்களோ அவர்களை பார்த்து நீங்க திருமணம் முடிங்கன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப இதில் ஆக முக்கியமான ஒன்று இனப்பெருக்கம் ஏற்படணும். நபியுடைய உம்மத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஆனால் அந்த உம்மத்துடைய எண்ணிக்கையுடைய அதிகரிப்பில் நல்லவர்களாகத்தான் இருக்கணும். அதுல பாவிகளாக, கெட்டவர்களாக, இறை நிராகரிப்பார்களாக இருக்கக்கூடாது. அதனால இனப்பெருக்கமும் பிள்ளைகளும் ஏற்படணும். அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வந்தால் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சி, உலகத்துடைய மிகப்பெரிய அலங்காரம். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் கெட்டவர்களாக, மோசமானவர்களாக, வழி தவறியவர்களாக, கெட்ட நடத்தை கொண்டவர்களாக வந்துவிட்டால் அவர்களே எங்களுக்கு ஆகப்பெரிய சோதனையாக மாறிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் 2ஐயும் கூறுகின்றான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் சோதனை. அவர்கள் நல்லவர்களாக வளரப்படல்ல, வளர்க்கப்படல்ல, பயிற்றுவிக்கப்படல்ல சோதனை. இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகின்றான், அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் உலகத்துடைய பெரிய ஒரு அலங்காரம். அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் அதன் மூலம் எங்களோட கண்களும் கல்புகளும் குளிரும். அதன் மூலம் எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு வகையான சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். சிலவேளை அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அதன் மூலம் எங்களுக்கு தலை குனிவு ஏற்படும். அதனால பிள்ளைகளை பெற்றெடுப்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக சமூகத்துக்கு விடுவது இருக்குது. இது தான் ஆகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவது, அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்து விடுவது எவ்வாறு, யாரு? அது வெறும் தந்தையின் மூலமாக மட்டுமில்ல, பாடசாலையுடைய ஆசிரியர்களின் மூலமாக மட்டுமல்ல, மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் மூலமாக மட்டுமல்ல, மாற்றமாக இவைகள் அனைத்திற்கும் மேலாக முதலாவது அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் நல்லவளாக இருக்கணும். இந்த முதலாவது பாடசாலையே தாயுடைய மடி. அங்கத்தான் ஒரு 5-6 வருஷம் முழுமையாக காலங்களை கழிக்குது. 10-12 வருஷம் பாடசாலைக்கு போனாலும் மீண்டும் வீட்டுக்குத்தான் வருகின்றது. சுமார் அவருடைய வாழ்நாளில் ஒரு 6-7 ஒரு பகுதி முழுக்க தாயுடைய சகவாசத்தில் கழிக்குது. அதனால் அந்த தாய் நல்ல பெண்ணாக இருந்தா பிள்ளை நல்லவர்களாக உருவாகுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய் கெட்டவளாக இருந்தா சில வேளை பிள்ளைகளும் அதே மாதிரி தான் மாறிவிடுவார்கள். அதனால் நான் மிக சுருக்கமாக குர்ஆன்ல அல்லாஹ் 2 சாராரை பற்றி கூறுகின்றான். தாய் கெட்டவளாக இருந்ததனால அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமைஞ்சிச்சு, தாய் நல்லவளாக இருந்ததனால அந்த பிள்ளைகள் எவ்வளவு நல்லவர்களாக வந்தார்கள் என்பதற்குரிய உதாரணத்தை அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம்ல குறிப்பிடுகின்றான். சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி 2 ஆயத், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ்வை மறுத்த நிராகரித்தவர்களுக்கு உதாரணம் நாங்கள் 2 பெண்மணிகளை உங்களுக்கு முன்னால வைக்கின்றோம். இம்ரஅத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவி, வம்ரஅத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவி. இந்த 2 பேருடைய கணவன்மார்கள் ரொம்ப நல்லவர்கள்.
நல்லவர் என்று அதுக்கு மேல நல்லவராக இருக்கேலா. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹீன், சாலிஹான என்னுடைய 2 நல்லடியார்களுடைய துணைவிமார்களாக இந்த 2 பெண்மணிகளும் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய இளமை பருவத்தில் அவர்களை பெற்றெடுத்த அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு என்வைரன்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால நபிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களாக இருந்தாலும் அந்த 2 பெண்மணிகளும் கணவனுக்கு துரோகம் பண்ணினாங்க. கணவன்மார்கள் கொண்டு வந்த அல்லாஹுடைய தூதை, அந்த செய்தியை, அந்த மெசேஜுக்கு சார்பாக உதவியாக இருக்கல்ல. அதனால ஃபலம் யுக்னிய அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, உலகத்திலே அல்லாஹுடைய தண்டனை வந்தது, அதிலிருந்து அவர்களுடைய பணம் அவர்களை பாதுகாக்கவும் இல்லை. வகீல துகுலன் நார மஅத்தாகிரீன், நாளை மறுமையிலேயும் அவர்களை நரகத்தில் நுழையுங்கள் என்று கூறப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக நல்ல மனிதர், மிக நல்ல ஒரு நபி. அதாவது மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த மனைவி என்ன செய்ய? உலகத்தில் சோதனைகள் பலவிதமாக வரும். செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், செல்வத்தை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். சில ஏழைகள் நினைப்பாங்க, சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களைத்தான் கிடைச்சிச்சா? இல்ல, பணமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. பணம் கிடைப்பது வறுமையை விட பயங்கரமான சோதனை. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்களும் அதில் ஈடுபட்டு பாவங்களை செய்து அழிந்து விடுவீர்களோ என்று தான் நான் பயப்படுகின்றேனே தவிர வறுமையை பயப்படல்ல. லல் ஃபக்ர் அக்ஷா அலைக்கும் ولكن أم تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم فتنافسوها كما تنافسوها فتهلككم كما أهلكتهم என்று நபி அவர்கள் ஹதீஸில் கூறுகின்றார்கள். சோதனைகள் பலவிதம். நபிமார்களுக்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையின் மூலமாக சோதனை. நூஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருக்கும் மனைவிமார்களின் மூலமாக சோதனை. நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சாச்சா பெரியப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அபூ லஹப், அபூ தாலிப், அப்பா அதாவது அப்துல் முத்தலிப் போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபி அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் உலகத்தில் வாழ்ந்ததாக குர்ஆனிலேயே அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய அதாபு தண்டனை வரப்போகுது. அல்லாஹுவே சொன்னான், நீங்க என்னுடைய மேற்பார்வையில கப்பலை செய்யுங்க. அனிஸ்னல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, எங்களுடைய மேற்பார்வையில எங்களுடைய வஹ்யுடைய வழிகாட்டுதலோட அடிப்படையில கப்பலை செய்யுங்க. கப்பலை செஞ்சதோடு என்ன சொன்னார்கள்? யா புனைய இருக்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், மகன் வாங்க வந்து கப்பல் ஏறிக்கோங்க, நீங்க இந்த நிராகரிக்கிறவர்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வெள்ளத்தில் அழிஞ்சிடாதீங்க, மகன் வாங்க வந்து கப்பல் ஏறிக்கொள்ளுங்க. ஆனா மகன் என்ன சொன்னாரு? கால சஆவி இலா ஜபலின் யாஸிமுனி மினல் மா, தண்ணிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கல்லு மலை ஒன்று இருக்குது, அதில் ஏறி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். வாப்பா மகனை பாதுகாக்க கூப்பிடுறாரு, மகன் ஏலான்றாரு. இன்றைக்கு சில யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ வாப்பமார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு விளங்காது. எவ்வளோ வாப்பமார் உம்மமார் புத்திமதி சொல்லுவாங்க, மகன் அப்படி இல்லை, மகள் இப்படி இல்லை, எடுத்தெடுப்புல மகள் உங்களோட உம்மா உங்களோட காலம் அந்த காலம்மா உங்களுக்கு விளங்குது இல்லை. என்னமோ இவங்க இந்த 15-20 வருஷத்துக்குள்ளால எல்லாத்தையும் விளங்கின மாதிரி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, மகன் வாங்க வந்து கப்பல்ல ஏறுங்க. அவர் சொன்னார், இல்ல நான் ஒரு கல்லு மலையில் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். அதற்குள்ளாலே அந்த வெள்ளப்பிரளயம் வந்து அதில் அவர் மூழ்கடிக்கப்பட்டு அவர் மரணித்து விடுகின்றார். அவர் மூழ்கடிக்கப்பட்டதாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். இருந்தாலும் மகன் அல்லவா,
ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய மகன் என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களில் மிக முக்கியமான ஒருவர், அவர் இதில் அழிந்துட்டாரு, இந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டுட்டாரே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்ன பதில் தான் ஆக முக்கியமான பதில். காலையா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹ் இவர் உங்களோட குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவர் இல்லை. ஏன்? உங்களோட பேச்சை கேட்கல, நீங்க காட்டிய வழியில நடக்கல்ல, நீங்க சொன்ன போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கல்ல, அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி மனசாட்சிப்படி வாழ்ந்தார். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் ஒரு நல்ல வேலைகளை செய்யாத ஒரு நபர், அதனால நீங்க அவரை பற்றி கேட்காதீங்க. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த மனைவி நல்ல, அதாவது நல்ல விடயங்கள் அந்த பெண்ணுக்கு அவளுடைய இளமை பருவத்தில் சொல்லிக் கொடுக்கப்படல, அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட மகனை நல்ல முறையில் வளர்க்கல்ல, மறுமுறையில் மகனை பாதுகாக்க தந்தை அழைத்தும் அவர் பிடிவாதமாக இருந்ததனால அவரும் அவருடைய தாயும் இவருடைய மனைவியும் அழிந்து விடுகின்றார்கள். இரண்டாவது சரித்திரம் தான் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களும் அதே மாதிரி மிக நல்லவர், அவர்களுக்கு அமைந்த மனைவியும் அதே மாதிரி தான், கொஞ்சம் இவர்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் நபிமார்களுடைய துணைவிமார்கள் நடத்தை கெட்டவர்களாக இருக்க முடியாது. ஏன்? அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆனால் சில பாவங்களுக்கு உடந்தையாக சார்பாக ஆதரவாக இருந்திருக்கலாம். ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல தான் இந்த ஒருபால் திருமணம் உலகத்துல உருவாகுது. அந்த ஒருபால் திருமணம் அவங்களோட காலத்துல தான் உருவாகுது. இப்பதான் பல நாடுகள் அதை லீகலாக ஆக்கிக்கிறாங்க, கேஸ் என்று சொல்லி வேற வேற பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திற்கு மிக எதிர்ப்பாக இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சில மலக்குமார்கள் மனிதர்களுடைய தோற்றத்தில், வாலிபர்களுடைய தோற்றத்தில் தான் வந்தாங்க. இந்த செய்தி அவர்களுடைய மனைவிக்கு கேள்விப்பட்டு, மனைவி ஊருல இஷ்யூ பண்ணிட்ட செய்தி, என்னுடைய கணவனை சந்திக்க அழகான சில வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் எல்லாம் யுஹ்ரஊன, அதாவது வேகமாக வந்தாங்க. வந்ததோடு ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெஞ்சுகின்றார்கள், ஹஉலாஇ பனாதி குன்ன அத்ஹரு லக்கும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ ضيفي. இதோ என்னுடைய பெண் மகன்மார்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ரொம்ப தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், முறைப்படி நீங்க திருமணம் முடியுங்க, என்னுடைய இந்த வந்திருக்கிற விருந்தாளிகளை அவமானப்படுத்திடாதீங்க, அவர்களுடன் தவறாக நடந்திராதீங்கன்னு கெஞ்சுகின்றார்கள். இப்பதான் வந்த அந்த மனித தோற்றத்தில் வந்தவர்கள் சொன்னார்கள், யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக், லூத் நாங்க மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்கள், மலக்குமார்கள், உங்களோட கூட்டத்தை அழிக்க வந்திருக்கிறோம். லையசிலு இலைக், அவர்கள் உங்களுடைய பக்கத்தில் வரையலாது. ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பிகித்இம் மினல் லைல், இரவோடு இரவாக நீங்க உங்களுடைய குடும்பத்தை முழுசு உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு இந்த ஊரிலிருந்து போய்விடுங்க. போற நேரத்தில் யாரும் திரும்பியும் பார்க்காதீங்க. ஒலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், யாரும் திரும்பி பார்க்கறல்ல, இல்லம் பிராத்தக், உங்களோட மனைவியை தவிர, இன்னஹும் உஸீபுஹா மா அஸாபஹும், ஆனா உங்களோட மனைவிக்கு உங்களோட ஊர் மக்களுக்கு வந்த அதே தண்டனை, அதே அதாபு, அதே நாசம் வரும். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. அவர்கள் வாழ்ந்து கொண்ட மிக பிரமாண்டமான பகுதி, சுமார் 12 கிலோமீட்டர் நீளம், 7 கிலோமீட்டர் அகலம், 7 அதாவது கோத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுல சதூம் என்று சொல்லி ஒரு பிரிவர்களும் வாழ்ந்தாங்க. அதாவது சதூம், அந்த சதூம் என்பதிலிருந்து வந்தது தான் செடமீஸ். இந்த கே அல்லது அதே மாதிரி வேற பேர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு செடமீஸ் என்றுவாங்க. அந்த செடமீஸ் என்று வந்ததும் அந்த சதூம் என்ற அந்த ஊருடைய பெயரிலிருந்து வந்தது தான் செடமீஸ். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியை தன்னுடைய இறக்கையால தோண்டுகிறார்கள். எந்த அளவுக்கு அதனுடைய வேகம் என்றால் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 400 அடி கீழே போயிருச்சு தோண்டினதனால்.
மேல் அப்படி கொண்டு போய் முதலாவது வானம் கிட்ட சமீபமாக கொண்டு போய் மறுபக்கமாக புரட்டி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்படுகின்றார்கள். அந்த தோண்டி எடுத்த பகுதி தான் டெட் சீ, ஷாக் கடல், ஜோர்டான்ல இருக்குது. அம்மான் சிட்டிக்கு பக்கத்துல அம்மான்ல கடும் குளிராக இருக்கும். ஆனா இந்த டெட்சி பகுதிக்கு போன சூடாக இருக்கும். இந்த கடல் மட்டத்தை விட அது என்ன கடல் மட்டத்தை விட அது கீழே இருக்குது. அதனால அங்க என்ன சூடு கூடவாக இருக்கு. நான் எதை சொல்ல வாரேன், இந்த பஹ்ருல் மையித், ஷாக் கடல் என்றா எந்த உயிரினமும் வாழ முடியாத ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். மீன் இனமோ நீரில் வாழக்கூடிய எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு இன்று வரைக்கும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன்? இயற்கைக்கு மாற்றமான ஒரு பாவத்தில் ஈடுபட்டீங்க. அதனால கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அந்த பஹ்ருல் மையத்தை அல்லாஹ் ஆக்கினான். 2 பெண்மணிகள், ஆனால் அமைந்த கணவன்மார்கள் மிச்சம் நல்லவர்கள். ஆனால் இந்த பெண்மணிகள் நல்லவர்களாக அமையல்ல. அதனால் அவர்களுடைய பிள்ளைகளையோ அவர்கள் தங்களையோ பாதுகாக்க கிடைக்கல. மறுமுனையில பாருங்க, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வளர்ப்பு நல்லம், உம்மாவும் நல்ல பெண்மணி. வாப்பா மகனை அறுக்க கொல்ல கூப்பிடுறாங்க. எங்களுக்கு தெரியுமே, அந்த துல்ஹஜ் மாதத்தில் அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். என் மகன், நான் கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். பந்தூர் மாதா தரா, மகன் உங்களோட அபிப்பிராயம் என்ன? யா அபதி இஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதையே நீங்க செஞ்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களில் அங்கேயும் கூட ரொம்ப பணிவும். நான் பொறுமை செய்வேன் என்று நான் கூட சொல்லல. அல்லாஹ் நாடினா என்ன, நீங்க பொறுமையாளர்களில் ஒருவராக பெற்றுக்கொள்வீங்க. எதை சொல்ல வாரேன்டா, இங்க மகனை கொல்ல கூப்பிடுறாங்க, மகன் கழுத்தை கொடுக்கிறாரு. அங்க மகனை பாதுகாக்க கூப்பிட்டாரு, மகன் பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏன்? இங்க மகனுடைய வளர்ப்பு நல்லம், மகனுக்கு நல்ல என்வைரன்மெண்ட், மகனுக்கு நல்ல சூழல். அங்க மகனுக்கு நல்ல என்வைரன்மெண்ட், நல்ல சூழல் அமையல்ல, நல்ல தாய் அமையல்ல. அதனால அவருடைய உயிரையும் பாதுகாக்க கிடைக்கல. இது முதலாவது ஆயத். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் இத காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ் இன்னும் 2 பேர்களை உதாரணமாக கூறுகின்றான். அவர்கள் யாரு? ஈமான் கொண்டவர்கள், நல்ல பெண்மணிகள். ஒன்று என்ன? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கணவன் கெட்டவன் என்ற அதை விட கெட்டவன் உலகத்திலேயே இல்லை. அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னான், நான் தான் ஆகப்பெரிய கடவுள் என்று சொன்னவன். ஆனால் ஹதரத் ஆசியா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல பெண்மணியாக இருந்தாங்க. அவனுக்கு வழிபடல்ல, அவனுக்கு கட்டுப்படல்ல. அவனுடைய ஏகத்துவம் என்று அவன் தன்னை இறைவன் என்று கூறினான். அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. கடைசியில் அவனுக்கு பெரிய ஒரு அவமானம். ஊரில் உள்ளவர்கள் எதிர்த்தா பரவாயில்லை, வீட்டில் உள்ள மனைவி எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை. அதனால நாடு சுவர்களுக்கு உள்ள வச்சு தண்டிக்கிறல்ல, பொது வெளியில மக்கள் எல்லோரையும் அழைத்து மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பொது வெளியில பெரிய ஒரு குழியை தோண்டி அதற்குள்ள விஷ ஜந்துக்களை போட்டு அந்த பெண்ணை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அந்த பெண் கேட்ட துஆ, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகை தந்து விடு. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமித் ஸாலிமீன். ஃபிரௌனிடமிருந்து, அவனுடைய அநியாயத்திலிருந்து, அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அந்த பெண்மணி துஆ செய்கிறார். இவன் சித்திரவதை செய்யும் பொழுதே அந்த பெண் சிரிக்க ஆரம்பிக்கின்றாள். சொன்ன பாருங்க பைத்தியக்காரி, நான் இவ்வளவு வகை வகையான விஷ ஜந்துக்களை கொண்டு சித்திரவதை செய்கிறேன், இவ சிரிக்கிறா, கேளுங்க ஏன்? இப்ப கேட்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னா, நான் இப்பொழுது தான் என்னுடைய ரப்பிட்ட அல்லாஹ்ட்ட மன்றாடினேன். என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து நான் மரணித்ததோடு நான் ஒதுங்குற அந்த சொர்க்க மாளிகையை அல்லாஹ் எனது கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி விட்டான்.
அதனுடைய பளபளப்புகளை, அதனுடைய ஜொலிப்புகளை, அதில் உள்ள பல வகையான ஆனந்த காட்சிகளை பார்த்து அந்த சந்தோஷத்தில நான் சிரிக்குகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விட்டான். ரூஹ போனதற்கு பின்னால அவன் பெரிய ஒரு பாறாங்கல்லை இந்த பெண்ணுடைய தலையில போடுகின்றான். அதற்கு முன்னாலே அந்த பெண்ணுடைய ரூஹ பிரிந்து விட்டதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கதீர் போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால நல்ல பெண்மணிகள். இரண்டாவது பெண்மணி மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. இம்ரானுடைய மகள் மரியம். அல்லாஹ் சொன்ன முதலாவது நல்ல பண்மணி, நல்ல பண்பென்ன? அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்தாள், தன்னுடைய மானத்தை பாதுகாத்தாள். எந்த ஆணும் அந்த பெண்ணை தொட்டது இல்லை. குர்ஆன்ல வலம் யம்சஸ்னி பஷர், எந்த மனிதனும் என்னுடைய மேனியை தொட்டதில்லை. அவ்வளவு பக்குவமாக, அவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தாள் அந்த பெண்மணி. அதனால் அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன? திருமணம் முடிக்காமலேயே பிள்ளையை கொடுத்தான். வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹ் ஜிப்ரீல் வந்து ஊதுகின்றார்கள். அந்த காற்று அவளுடைய உடம்புக்குள்ள சென்று அதன் மூலம் கர்ப்பமுற்று அதன் மூலம் தான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, ரப்புடைய எல்லா வார்த்தைகளையும் உண்மைப்படுத்தி, வேதங்களையும் உண்மைப்படுத்தி, வகானத் மினல் கானிதீன், அவள் வழிபட்டவர்களில், கட்டுப்பட்டவர்களில் ஆகிவிட்டதா அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு நல்ல பெண்மணி என்று சொன்னா, அவர்களுடைய மகன் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகராக உலகத்தில் ஒரு இளைஞர வாலிபர காட்டேலா. அதனால தான் கிறிஸ்தவர்களில் சிலர் அவரை கடவுள் என்றோ கடவுளுடைய குமாரர் என்றோ கூறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதரை உருவாக்கியது யாரு? ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு வரலாறுகளை உங்களுக்கு முன்னால் வைத்து நாம் எந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்றால், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, நல்லவர்களாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தார்மீக கடமை தாய்மாருக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், சின்ன வயசுல எல்லாம் எங்கட ஒவ்வொரு வீட்டில் 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகளை எங்களுடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்தாங்க. பிள்ளை வளர வளர ஒவ்வொரு நல்ல நல்ல குணமா சொல்லி தருவாங்க. மகன் கொஞ்சம் ஏதாவது நடந்தா சொல்லுவாங்க, வாப்பா இந்த பாரு, அதப் இல்லாம பேசாதே, அதப் இல்லாம உட்காராதே, அதபோடு உட்காரணும், அதபோட பேசணும், மரியாதையோடு இருக்கணும். ஒரு பெண்மணி குமராக ஆகிட்டா உம்மை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மகள் இப்ப நீங்க முந்தி மாதிரி அல்ல, தலை துறக்கரல்ல, நெஞ்ச துறக்கரல்ல, ஆண்களுக்கு முன்னால வாரல்ல, இப்படி எல்லாம் காலுக்கு மேல காலை போட்டு உட்காரல்ல, இப்படி எல்லாம் எங்கட பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் இப்ப எங்கட ஜெனரேஷன்ல எங்கட மகன்மார்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கட மகன் சொல்லி கொடுக்கிறாரா? எங்கட மகன் சொல்லி கொடுக்கிறாங்களா? எங்கட பேரன் பேத்திகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோமா? நாங்க நினைக்கிறோம் நல்ல அந்த சிட்டியில் உள்ள ஃபேமஸான ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம்னா விஷயம் முடியுது. ஸ்கூல்ல மாஸ்டர்மார் வந்திருந்தா திருத்திட்டாங்க. ஸ்கூல்ல உள்ள இஸ்லாமிய பாடத்துக்கே நல்ல இஸ்லாமிய டீச்சர் இல்ல, மாஸ்டர் இல்ல, அதுவும் டெய்லி பாடம் இல்ல, கிழமையில 2 நாள் 3 நாள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் எதை சொல்லிக்கொண்டு வாரேன்னா, முதல்ல தாய்மார்கள் அவர்கள் தங்களை மாற்றணும், அவர்கள் தங்களை திருத்தணும், தங்களுடைய பேட் ஹேபிட்ஸ், தவறான அணுகுமுறைகளை, பழக்க வழக்கங்களை விடணும், டைமுக்கு தொழணும், இரவுல நேர காலத்தோட பிள்ளைகளை வீட்டுக்கு எடுக்கணும். 9 மணி 10 மணிக்கு பின்னால போனா கதவை அடைச்சிடணும், வீட்டுக்குள்ள எடுக்கிறல்ல. எங்கட பாப்பமார் செஞ்சாங்க சின்னத்துல. இன்றைக்கு பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகிக்கிறாங்க. அதனால் அந்த கான்ஃபரன்ஸ், அந்த செமினார், இந்த செமினார் வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட முக்கியம், முதல்ல வீட்டில் தர்பியா கிடைக்கணும். தாய் மூலமாக, தந்தை மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படணும். இரவுல நேர காலத்தோட படுக்க வைக்கணும். காலையில நேர காலத்தோட எழுப்பி அவர் மஸ்ஜிதில் வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுக வைக்கணும்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸ், மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். நாங்கள் பல நாடுகளில், யூகேல, யூஎஸ்ல, லண்டன்ல, பல நாடுகள் எங்களோட சில சகோதரர்கள், எப்படி வாப்பா பிள்ளைய பாதுகாக்கிறீங்க, உங்களோட மகன் எப்படி பாதுகாக்கிறீங்க, உங்களோட மகனை எப்படி பாதுகாக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, ஹஸ்ரத் இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொழுகை அவரை பாதுகாக்குது. நாங்கள் வீட்டில் ஆண்கள் எழும்பணும், மற்ற தொழுகைகள் பஜாருக்கு வந்த நேரத்தில் பள்ளிக்கு வாரல்ல, ஃபஜ்ரில தியாகத்தோட வரணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். கணவன் எழும்பி மனைவி எழுப்பி விட்டால் அந்த கணவனுக்கு நபி அவர்கள் துஆ செய்தாங்க. மனைவி எழும்பி ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் ஃபஸல்லத் சும்ம ஐகதத், ஒரு பெண்மணி அதிகாலையில எழும்பி அவள் தொழுது தன்னுடைய கணவனையும் எழுப்பிவிட்டு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த மாதிரியான தாய்மார்களை உருவாக்கணும். அதற்குரிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். வெறும் வீடு, காணி, நகை, பெட்ரூம் செட்டு, வீட்டுக்கு தேவையான சாமான்கள் மட்டுமல்ல, அவர்கள் நல்லவர்களாக வளர்க்கப்பட்டால் தான் அவர்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால திருமணத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்லாமிய சந்ததிகள் பெரிசாகணும், அந்த சந்ததிகள் வளரணும், எண்ணிக்கை அதிகமாகணும், நல்லவர்களை கொண்டு எண்ணிக்கை அதிகமாகணுமே தவிர கெட்டவர்களை கொண்டு இல்லை. நல்லவர்களாக இருந்தால் எங்களோட கண்களும் குளிரும், எங்களோட கல்புகளும் குளிரும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் இது போன்ற நிக்காகுகள் அடிக்கடி ஜும்மா பயான் மற்ற பயான்களை கேட்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களை மாற்றணும். ஒவ்வொரு உலகம் போற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒரு அழகான கலாச்சாரம், எங்களுக்கு ஒரு அழகான பண்பாடு, எங்களுக்கு ஒரு அழகான நாகரீகம், இஸ்லாமிய நாகரீகம், பண்பாடு, அழகான அதவு, ஒழுக்கம் உள்ள இஸ்லாமிய நாகரீகம் உள்ள ஒரு அழகான மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனுடைய அடிப்படையில் நாங்களும் வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளையும் வளர்த்தோம் என்றா எங்களோட மரணத்திற்கு பின்னால அவர்கள் எங்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் மாறணும், எங்களோட பிள்ளைகளையும் ஆக்கணும். அதே அடிப்படையில் தான் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு நிக்காக செய்ய இருக்கிறாரு எங்களோட மௌலவி அப்துல் காலிக், ஆலிம், ஹாஃபில், கிரீன் பாஸ் மர்கஸில் தான் மாஷா அல்லாஹ் அவர் ஓதி ஆலிமாகி ஹாஃபிதாகி ஒரு வருஷமும் முடிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய திருமணம் முடிக்கிற மாமன் அல்ல, அவருடைய தந்தை, பெண்ணுடைய தந்தை, அவரும் ஒரு ஆலிம். அப்படித்தானே? அது பேரு முக்தார் மௌலவின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் முந்தைய ரேடியோவில் அவர்கிட்ட என்ன போகும், சலவாத்து போகும். ரேடியோவில் சலவாத்துண்டா அந்த கடைசியில் சலவாத், முஸ்லீம் நிகழ்ச்சியில் கடைசியில் சலவாத் சொல்லுவாங்க. அந்த முக்தார் மௌலவி அவர் ஓதினதும் காயல் பண்ணத்தில் தான். மாஸ்கரியான்னு சொல்லி அந்த பட்டத்தை நான் பார்த்தேன். அது காயல் பண்ணத்தில் உள்ள ஒரு மதரசா தான். அடியேனும் அங்கத்தான் இருந்தேன். தெரியும் முக்தார் மௌலவி, மாஷா அல்லாஹ் தெரியும். அழகான நல்ல குடும்பம். நான் எதை சொல்ல வரேன்டா, இதே மாதிரி நாங்கள் ஓத வச்சாலும் படிக்க வச்சாலும் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கினா அவர்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வருவாங்க. அதன் மூலம் எங்களுக்கும் துஆ கிடைக்கும், எங்களோட கல்புகளும் குளிரும். எங்களோட மரணத்திற்கு பின்னால எங்களோட கபர்களுக்கு அவர்கள் செய்கிற நல்ல அமல்கள் வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வீட்டிருக்கிற இந்த மனவாளனை அல்லாஹ் கபூல் செய்வானாக. திருமணத்திற்கு பின்னால அவர்களுக்கு நல்ல சந்திகளை கொடுப்பானாக. இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் மஹப்பத்தையும் ஏற்படுத்தி வைப்பானாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் புரிஞ்சு கொள்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறாங்க, வாங்க இஸ்மோலை வாங்க, வாங்க எல்லா உலமாக்களும் பின்னால் உள்ள ஃபோமி ஹாஃபிஸ் வாங்க, வந்திருக்கிற உலமாக்கள் எல்லாம் நிக்காஹுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க.